அன்பின் தேவ பிள்ளைகளே, ஈடற்ற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 1:6 சுலமித்தியால் சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன், நான் கருப்பாய் இருக்கிறேன். இவளை குறித்தே மணவாளனாகிய சாலமோன் சொல்லுகிறார், நீ ரூபவதி, நீ பழுதற்றவள், நீ ரூபவதி, நீ பழுதற்றவள். அவள் தன்னை குறித்து சொல்லும் போது தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்து அவள் சொல்லுகிறாள். அவளுக்கு மணவாளனுடைய கண்ணிலே தயவு கிடைத்து நீ பூரணமான ரூபவதி என்று சொல்லுகிறாள். யார் பூரணமான ரூபவதி தெரியுமா? யார் ஒருவர் தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்து அதை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் மணவாளனாகிய இயேசுவினுடைய பார்வையில அவர்கள் குறைவற்றவர்கள். ரூபவதினா என்ன அர்த்தம்? பழுது ஒன்றும் இல்லாதவளைத்தான் சொல்லுகிறார். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை. அப்ப பூரணமான ரூபவதி என்று அழைப்பதற்கு காரணம், அவள் தன்னிடத்திலே இருந்த தன்னுடைய நிலைமையை அவள் சொல்லுகிறாள். நான் கருப்பாய் இருக்கிறேன். கருப்பு என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை போல உணர்கிறார்கள். எந்த ஒரு சிவப்பாய் இருக்கிறவர்கள், வெள்ளையா இருக்கிறவங்க, நான் அவங்கள மாதிரி கருப்பா இருந்தா எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கருப்பா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சொல்லாவிட்டால் நினைக்கவாவது செய்வாங்க, நான் அவங்கள மாதிரி கொஞ்சம் சிவப்பா இருந்தா அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு. ஆகையினால் கருப்பாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே அதை தங்கள் வாழ்க்கையில ஒரு குறையாகத்தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அது குறையாக இருந்து நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறைவை ஒருவர் உணர்ந்து கொள்வார்களே, ஆனால் அப்படி தன் குறையை உணர்கிற அவர்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். தன்னுடைய குறையை உணர்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு பார்வையில ரூபவதியானவர்கள். காரணம், தன் பாவங்களை தன் பிழைகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து அந்த நிலைமையிலிருந்து மாறுகிறான் பாருங்க, அவன் வாழ்வடைவான், அவனுக்கு வாழ்க்கை உண்டாகும், அவன் மேன்மையா இருப்பான். வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலையும் உங்க உண்மையான நிலைமைய நீங்க உணர்ந்து வாழணும். குறை இருந்துச்சுன்னா அந்த குறைய நீங்க உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தால், குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி பழுதற்ற ரூபவதியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆகையினால நம்ம நிலைமையும் உணர்ந்து வாழணும். வேதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று தன்னுடைய நிலைமையை அவன் சொன்ன போதுதான் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து வந்து ஒரு குறட்டை தலனிலே பிடித்து என் உதடுகளை தொட்டான். தொட்டபோது என் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது.
குறை எப்பொழுது நிறைவாகும்? என் உண்மையான நிலைமையை உணர்ந்து நான் அறிக்கையிடும் போது, அதை விட்டு விடும்போது நான் குறைவற்றவனாய் மாறிவிடுவேன். நான் பூரண ரூபவதியாய் இருப்பேன். ஆகையினால் என்னுடைய உண்மையான நிலைமையை நான் உணராம ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நாமோ வாழக்கூடாது. இந்த புது வருஷத்துல உள்ளே குறைய வைத்துக் கொண்டே, நான் அப்படி இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனாகத்தான் இருக்கிறேன், நான் பாவம் எதுவும் செய்யல அப்படிலாம் சொல்லாம உண்மை நிலைமை எதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய உண்மையான நிலைமையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவோம். கர்த்தர் பலிபீடத்திலிருந்து ஒரு சேராபினை உங்ககிட்ட அனுப்புவாரு. நிச்சயமா அனுப்புவாரு. எதற்காக? உங்க குறையை நீங்க உணர்ந்ததுனால உங்களை நிறைவாக மாற்றுவதற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, சுலமித்தியாலை போல எங்க வாழ்க்கையில நாங்க எதை ஒரு குறையாக உணர்கிறோமோ அதை நாங்கள் அப்படிப்பட்ட உணர்வுள்ள வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்ந்து அதை நாங்கள் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு விட்டு நாங்கள் குறைவற்ற வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இந்த வருடத்தில தங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக தங்கள் குறைகளை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு பூரண ரூபவதிகளாய் வார கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அதன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்யும். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,